15 வருஷத்துக்கு முன்னாடி வேறொரு பிளானட்ல நடந்த பயங்கரமான சண்டையில் இந்த சின்ன பையன் ஒரு சக்தி வாய்ந்த வாளோட தப்பிச்சு பூமிக்கு வந்துடுறான். ஆனால் வர்ற வழியில் ஏற்பட்ட ஆபத்தால் இவன் ஒரு மூலையிலும் அந்த வாள் வேறொரு மூலையிலும் வீசப்படுது. அவங்க சொந்த உலகத்துக்கு திரும்ப போக அந்த வாள் ரொம்ப முக்கியம். அதனால் கடந்த 15 வருஷமாக இவன் சாதாரண மனுஷனாக பூமியில் வாழ்ந்துக்கிட்டு அந்த வாளோட க்ளூவை இன்டர்நெட்டில் தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இவனோட ஆஃபீஸ் பாஸ் இதை கண்டுபிடிச்சிட்டு அதை நேரம் அந்த வாள் எங்கே இருக்குன்னு ஒரு அனாமதிய மெசேஜும் இவனுக்கு வருது. உடனே அந்த இடத்துக்கு ஓடுறான். அங்கே ஒரு காமிக் புக் ஸ்டோரில் நடுவில் இருக்கிற ஒரு பொம்மையின் கையில் அந்த வாளை கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் யாருமே அதோட உண்மையான சக்தியை தெரியாமல் ஏதோ சாதாரண டம்மி வாள்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவன் அதை எடுக்க முயலும்போது அந்த பொம்மையும் சேர்ந்து கீழே விழுது. சுற்றி இருக்கிறவங்க இவனை திருடன்னு நினச்சி வீடியோ எடுக்க சற்று யோசிக்காமல் அந்த பொம்மையை உடைச்சு வாளை தன் கையில் எடுக்கிறான். தன் பழைய பவர் திரும்ப வந்துருச்சுன்னு நினச்சவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சுது. அடுத்த நாளே போலீஸ் இவனை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு ஒரு வினோதமான கொடூர ஜந்து ஊருக்குள்ளே புகுந்து எல்லோரையும் மிரட்டுது. நேராக இவனையே தாக்க வர வாளோட தப்பிச்சு ஓடுறான் அந்த பையன். அப்போது இவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து இவனை காப்பாற்றுறா. 2 பேரும் சேர்ந்து அந்த மிருகத்தை எதிர்த்து போராடியும் ஒன்றுமே பண்ண முடியலை. கடைசியாக ஒரு வழியாக அங்கிருந்து தப்பிச்சு அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பில் ஏறி தங்களோட பிளானட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் அவங்களோட பிளானட்டே இவன் சின்ன வயசில் பார்த்தது போல இல்லாமல் டோட்டலாக அழிஞ்சு போய் கிடக்குது. காணாமல் போன அவங்க பெற்றோரையும் கண்டுபிடிக்க முடியலை. திடீர்னு ஒரு எதிரி இவங்களை நோட்டமிட அந்த பிளானட்டுக்குள்ளே கால் வைத்ததுமே அந்த வாளோட உண்மையான சூப்பர் பவர் இவனுக்கு திரும்ப கிடைக்குது. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி விட்ருங்க.